சமீபத்தில் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, இந்த யாருடைய ஒரு பயானை எடுத்து அந்த பயான்ல இருந்து ஒரு துண்டை போட்டு, சூபியாக்களுடைய அகீதாவை பாருங்கள், இதுதான் சூபி கொள்கையாம். அடே, முதலாவது சூபிசம் என்பது கொள்கையே அல்ல. முதலாவது சூபிசம் என்பது கொள்கையே அல்ல. சூபிசம் என்பது தசவுடைய வழி, தஸ்கியாவுடைய வழி, உள்ளத்தை சுத்தமாக்கும் வழி. எல்லா சூபிகளும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ தான் அகீதாவுல. இது தெரியா? எப்படி எழுதுறாங்க? சூபியாக்களுடைய கொள்கையை பாருங்கள். அடே, சூபிசம் என்பது கொள்கையே அல்ல. முதலாவது ஒருத்தர் ஷாபி மதுஹபில் இருக்கிறான், ஷாபி மதுஹபுடைய கொள்கையை பாருங்கள் என்று யாராவது சொல்ற, அது ஃபிக்ஹ். அது ஃபிக்ஹ். தஸவ்வுஃப் என்றது என்ன தெரியுமா? அகீதா அல்லது அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சுத்தமாக்குறதற்காக, ஒரு மனிதனை நல்ல வழியில கொண்டு போறதற்காக, அவன் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு வந்ததுதான் தஸவ்வுஃப். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بعدد كل داع ودواء وبارك وسلم عليه. அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்களையும் மீதும் ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த உலமாக்களே, இந்த பள்ளிவாயிலுடைய நிர்வாகிகளே, மற்றுமல்லாது இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இது போன்ற நிகழ்வுகளிலே ஒன்று சேர்ப்பது போல நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பித்து அந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஆரம்ப 12 நாட்களுக்கு இரவிலே தெவட்டகாக உஸ்மான் வலியுல்லாஹ் பள்ளிவாயலிலே வளமையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றியும் அவர்களுடைய அற்புதங்கள் இவைகள் குறித்தெல்லாம் தொடராக உலமாக்களால் உபதேசங்கள் சொல்லப்பட்டு வரும் வரிசையில் இன்றைய நாளில் நான் இந்த இடத்தில் பயானுக்காக, உபதேசத்துக்காக நான் சாட்டப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்லாது எனக்கு இன்றைய நாளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தலைப்புக்குரிய நேரமோ மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் முடிந்த அளவுக்கு இந்த தலைப்பிலே உள்ள செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நாள் கிடைக்கும் போது இந்த தலைப்பை ஆழமாக நீளமாக பேசி அதை இன்னும் தெளிவுபடுத்தலாம். அல்லாஹு தஆலா அதற்குரிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தந்தரலட்டுமா. பொதுவாகவே இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு மெசேஜ, ஒரு செய்திய நம்மிடத்துல கொண்டு வந்தால் முதலாவது நான் பார்ப்பது இந்த மெசேஜை யாரு கொண்டு வந்த.
கொண்டு வந்த மனிதர் யார்? முதலாவது செய்தி. கொண்டு வந்த ஒரு பொய்யன்னா அதோட விட்டாச்சு, வேலையை பாடுறா. கொண்டு வந்தவன் பொய்யன் என்றால் அதோட சரி சரி அப்படியா, அப்படித்தான் நடந்ததா? ஆமா அப்படித்தான் நடந்தது. பெற்றால 300 கடை பத்தி எரியுது, அப்படியா? 300 கடை பத்தி எரிகிறவன் என்று சொல்றவன் பொய்யனாக இருந்தால் நாங்க யாரும் பெட்டாவுக்கு போறோம் இல்ல, ஆஜார் ஓடகடையும் 10 தான் யாரும் கேட்க போறது இல்லை. வந்து சொன்னவன் நல்லவன் தான் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்ட, உங்கள்கிட்ட யாரு சொன்னது? எந்த சொன்னது யாரு தெரியுமா? இன்னால் தான். அவன் ஒரு பெரிய பொய்யன். அவன் ஒரு பெரிய பொய்யனாக இருந்தால் இவன் சொல்லுவோம் என்ன தெரியுமா? நீ நல்லவன் தான்ப்பா, நீ மெசேஜ கொண்டு வந்திருக்கிற, ஆனா நீ யார்கிட்ட இருந்து கொண்டு வந்தோ அவன் பொய்யன். இது உலகத்துல மார்க்கத்துல மாத்திரமல்ல, உலகத்துல ஒரு மெசேஜ் ஒரு செய்தி வந்தால் பொதுவாகவே வந்த இடம் யார், எங்கிருந்து வந்தது, யார் மூலமாக வந்தது என்பதை பார்த்து அதில் யாராவது பொய்யர்கள் இருந்தால் அந்த மெசேஜ தூக்கி தூர போட்டுருவோம். லோயர்மார் இருப்பாங்க, லோயர்மாரு நிர்வாகத்திலும் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்ப எல்லா பள்ளிகள்லையும் லோயர்மார நிர்வாகத்துல போட்டிக்கிறாங்க. ஏன் காரணம் என்று கேட்டால், கொழும்பு பெரிய பள்ளியில கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5 லோயர் மட்டிக்கல போல. முக்கியமான காரணம் பள்ளிகளை பாதுகாக்க, பள்ளிகளுடைய வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக. அது ஒரு மிக முக்கியமான நிலைமை. இல்லாட்டி பள்ளி சொத்தை வித்துதான் வழக்கு பேச வேண்டி இருக்கும். அதனால லோயர்மார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லோயர் 2 தரப்பையும் வைத்து வாதம் பிரதிவாதங்களை கொண்டு போய் ஜட்ஜிடத்துல நிரூபிக்கும் போது சாட்சிகள் பொய்யர்களாக இருந்தால் கட்டாயமா அவர் தோத்து வைத்துருவார். இந்த காலங்கள் எப்படி வைத்ததோ அது எனக்கு தெரியாது, அதுல நான் தலை போடல. அதை வம்பா பேச போயிட்டு கடைசியில ஏற்கனவே என்ன பயான் ஒன்று வந்துட்டாலே அதுல எங்கடா ஒரு துண்டு கிடைக்கிறேன்னு பார்த்துட்டு ஒரு கூட்டம் அலையுது இல்லையா? ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டி இருக்கிறது. பேசினது சரியாக இருந்தாலும், பேசினது வேறொரு சப்ஜெக்டுக்காக இருந்தாலும், ஹஜ்ரத் இதை சொல்ல வருவதின் மூலமாக நாடுவது என்ன தெரியுமா? ஏன் உள்ளத்தை பார்க்கிறாங்க. அதனால மிச்சம் கவனமா பேச வேண்டி இருக்குது. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. நான் சொல்ல வரக்கூடிய தகவல் என்னன்னா, சாட்சிகள் பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அந்த தகவலை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது பொதுவாக உலக நியதி. இன்னும் ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா? உலக நியதியில் இன்னும் ஒன்று. தெவட்டகஹ பள்ளிக்குள்ள நான் வந்தேன். வரும்போது ஒருவர் எனக்கு சலாம் தந்தார். அவருடைய பெயர் என்ன? முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க எந்த ஊரு? நான் கொழும்புதான். கொழும்புல நீங்க எந்த இடம்? நான் கொழும்புல மாளிகாவத்த. அப்படியா? என்ன தெரியாதா? என்ன உங்களுக்கு தெரியாதுங்க. நான் யாரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல இந்த ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பேர் இத்ரீஸ் சாலிம். இத்ரீஸ் சாலிம் அவருடைய பேரப்புள்ளதான். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட அப்பாவை எங்களுக்கு தெரியாமலா? சுபஹானல்லாஹ். நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்துல உறந்து வந்தவர் தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அப்படியா? உங்களோட அப்பா ஒரு நல்ல மனிதர், சாதாரண மனிதர் அல்ல. உங்களோட அப்பவும் இலக்கணமானவர் அல்ல. வாங்க இருங்க, வாங்க இருங்க. ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய தந்தை, தந்தையுடைய தந்தை பரம்பரையை வைத்து இந்த மனிதனை நமக்கு கணிக்க முடியும். இந்த மனிதன் யார் என்பதை எங்களுக்கு கணிக்க முடியும். இதுல மட்டுமல்ல, பொதுவாக மார்க்கத்தில் மாத்திரமல்ல. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அந்த மனிதர் யாரு தெரியுமா? இலங்கை நாட்டில அரசியலுடன் தொடர்புடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மனிதர். மட்டுமல்லாது முஸ்லிம்களுக்காக வேண்டி அந்த காலத்துல அரசியலோட ஈடுபட்டு முஸ்லிம்களுக்கு நிறைய விடயங்களை கேட்டு தந்தவர். எனக்கு தெரியாது. அவர் எனக்கு சலாம் தந்து நான் கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு இருந்தேன்.
கொஞ்சத்துல சொன்னாரு, நான் யாரு தெரியுமா, இன்னாருடைய மகன் என்று சொல்லும் போது எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வந்தது. ஏன் காரணம் தெரியுமா, உன்னோட வாப்பா பத்தி நான் நிறைய படித்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு சந்தோஷம் வந்து நாங்க போன் நம்பரை எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டோம். இந்த சொந்த கதையெல்லாம் நான் பேச வரல, நான் என் சொந்த கதையெல்லாம் பேச வரல. தகவல் என்ன தெரியுமா, உலக நியதியில் ஒரு தகவல் வரும்போது வந்தது யார், வந்த இடம் எங்க, அதில் பொய்யர்கள் இருக்கிறார்களா என்பதை பார்த்துட்டு வந்த மெசேஜ நல்ல மெசேஜாக நாம் எடுப்போம். ஒரு குடும்ப பரம்பரை, வாப்பா யாரு, வாப்பா யாரு, பரம்பரை யார் என்பதை வச்சு நாங்க என்ன செய்வோம், அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பதை நாம் முடிவு செய்வோம். இது இதோட நின்று கொள்ளாது, மார்க்கத்திலும் அவ்வாறுதான். இன்னைக்கு பாருங்க, குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் குர்ஆன் அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்டது, அதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். அதனால குர்ஆனை மாற்ற முடியாது. ஆனால் ஹதீஸ்களை என்பது, ஹதீஸை பொறுத்தவரை ஹதீஸுக்கென்று சில நியதிகள், சில சட்டங்கள், சில ஷரத்துகள் இருக்கிறது. ஒரு ஹதீது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீதாக இருப்பதாக இருந்தால், ஆதாரபூர்வமான ஹதீதாக இருந்தால், அந்த ஹதீதுக்கு 5 நிபந்தனை இருக்கிறது. முதலாவது இத்திசாலு சனத், அதாலத்து ராவி, அதே போல ஹுலுவுஹு மினஷ் ஷுதூத், ஹுலுவுஹு மினல் இல்லா என்று ஒன்று மறந்துட்டேன். இப்படி 5 நிபந்தனைகள் இருக்கிறது. இதுல ஒன்று உடைஞ்சாலும் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹதீஸுக்குரிய நியதி இது. இடையில இப்ப உதாரணமா சொல்லுவோமே, இமாம் அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் சாலிம், அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் நாஃபி. இதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு ஆசிம் என்று ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகனுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவங்க யார முடிச்சு கொடுத்தாங்க தெரியுமா, ஆசிம் என்ற மகனுக்கு யார முடிச்சு கொடுத்தாங்க தெரியுமா, தஹஜ்ஜத்துல வைத்து எல்லா ஊட்டையும் கதவை தட்டி 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 போகும்போது ஒரு உம்மாவும் மகளும் பேசிக் கொண்டிருந்த, உம்மா சென்ன பால்ல தண்ணிய கலப்போம் என்று, மகள் சென்ன வானம் வானம் வானம். அப்ப சொன்னா மகள் சொன்னா, இது உமருடைய ஆட்சி, கவனமா இருங்கோண்டா மகள் சொன்னா. அதுக்கு உம்மா சொன்னா, என்ன உமர் இங்க வந்து பார்க்கவா போற, உமர் ரலியல்லாஹு வெளியில ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா வெளியில கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு வந்து பார்க்கவா போறாங்க, பேசாம கலந்துடு அப்படின்னு சொன்னதோட மகள் சொன்னா, உம்மா உமர் ரலியல்லாஹு அன்னவர்கள் பார்க்காவிட்டாலும் என்னை உங்களை உமர் ரலியல்லாஹு அன்னவர்களை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்னவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அந்த ஊட்ட விட்டுட்டு போகல, ஊட்ட ஒரு கதவுல ஒரு மார்க் பண்ணிட்டு போனாங்க. உமர் ரலியல்லாஹு சுபஹ் தொழுதுட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க, நேர வந்தாங்க, உங்களோட மகளை என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு தர விருப்பமான்னு கேட்டாங்க. உங்களோட மகளை என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு தர விருப்பமான்னு கேட்டாங்க. அந்த மகளுக்கு அந்த 2 பேருக்கும் சேர்ந்து லைலான்னு ஒரு புள்ள பிறக்கு, பொம்பளை புள்ளை உண்டு. அந்த லைலாவை யாருக்கு முடிச்சு கொடுக்கறா, அப்துல் அசீஸ் என்ற ஒருவருக்கு முடிச்சு கொடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா. விஷயம் என்ன தெரியுமா, இந்த தகவலுக்குள்ள வாரண்டாலே கொஞ்சம் சுத்திதான் வரும். விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சு, அதுக்கு கீழே நாஃபி ரலியல்லாஹு தஆலா, சாலிம் ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சு, அதுக்கு பின்னால நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சா, அந்த ஹதீஸ எப்படி பார்த்துட்டு அறிவிப்பாளர் யாரு, உமர் ரலியல்லாஹு, மகன் சாலிம், அவர் மகன் நாஃபி. ஹதீஸ் கன்ஃபார்ம் சஹீஹ் தான், கன்ஃபார்ம் சஹீஹ் தான். ஏன் காரணம் தெரியுமா, இந்த இடை நடு சங்கிலியில் எந்த பிரச்சனையும் இல்லை. உலகத்தில் இந்த அறிவிப்பாளர் வரிசையை ஒரு மனிதன் லைஃப் என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு ஹதீஸ் கலையில ஒண்ணுமே தெரியாத மக்கு. அப்ப விஷயம் என்ன தெரியுமா,
ஒரு ஹதீஸ நீங்க கையில் எடுப்பதாக இருந்தாலும் கட்டாயமாக சங்கிலி தொடர் தேவை. சங்கிலி தொடர் இல்லாவிட்டால் அந்த ஹதீஸ் மறுக்கப்படும். ஒருத்தர் திடீரென்று வந்து சொல்றாங்க, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதத்திலும் உயர்விலும் நிறைந்தவர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்று இவன் ஒரு ஹதீஸை சொன்னு வந்தா, நாங்க எல்லாம் அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்களா சொன்னாங்க. இந்த அறிவிப்பாளர் வரிசை என்ன, அறிவிப்பாளர் வரிசை என்ன, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சொன்னது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தானே, நீங்க எதுக்கு அதெல்லாம் கேட்கிறீங்க? இப்ப என்ன தெரியுமா, இந்த ஹதீஸுக்குரிய ஹுக்கும் என்ன தெரியுமா, இவன் மார்க்கத்தில் இட்டு கட்டியவன். அந்த ஹதீஸ பேசுறதுடைய சட்டம் என்ன தெரியுமா, அந்த ஹதீஸை பேசுவது ஹராம். இதுக்கு என்ன சொல்லப்படும் தெரியுமா, இட்டுக்கட்டப்பட்ட மௌதுஆன ஹதீஸ். நான் சொல்ல வாரது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்ல வாரது விளங்குதா? மார்க்கத்தில ஒரு ஹதீஸை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கட்டாயமாக சங்கிலி தொடர் தேவைப்படுகிறது. சங்கிலி தொடர் இல்லாமல் மார்க்கத்தில் ஒரு ஹதீஸ கூட எங்களால எடுக்க முடியாது. அதனாலதான் ஹதீஸ் கலையில் வரக்கூடிய சங்கிலி தொடருக்கு என்ன தெரியுமா பேரு? அஸ்ஸில்சிலத்து ஸஹபிய்யா, தங்கச் சங்கிலி. தங்கச் சங்கிலி. சரி, நல்லா விளங்கிக்கோங்க, நல்லா விளங்கிக்கோங்க. இந்த சங்கிலி தொடர் என்பது நல்லா விளங்கிக்கோங்க, ஹதீஸை எடுப்பதில் மாத்திரமல்ல, குர்ஆனை விளங்கிக் கொள்ளவும் சங்கிலி தொடர் தேவை. குர்ஆனை படிக்கவும் சங்கிலி தொடர் தேவை. ஹதீஸை படிக்கவும் சங்கிலி தொடர் தேவை. ஹதீஸ சரியாக படிக்கவும் சங்கிலி தொடர் தேவை. என்ன கூப்பிட்டு, உங்களோட உஸ்தாது யாரு ஹசரத், உங்களோட உஸ்தாது யாரு? நான் சொல்லுவேன், எனக்கு ஓதி தந்த உஸ்தாதுல ஏண்ட பிரின்சிபல் SS கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி காதிரி, எங்க மஹலராவுடைய அதிபர். நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, அப்பா சின்னப்பட்ட ஆளா அவரு. ஏண்ட உஸ்தாது யாரு என்றத பார்த்ததோடு உங்களுக்கு விளங்கிடும். அட கலந்தர் மஸ்தானா, வஷம்சி வலுஹா வஷம்சி வலுஹாஹா, அந்த இந்த ரெண்டு ஆயத்தை வச்சுட்டு ஒருவர் பாடம் நடத்துவாரு. வஷம்சி வலுஹாஹா வல்கமரி இதா தலாஹா தஃப்சீருல் பைலாவி பாடம் நடத்துவாங்க. தஃப்சீருல் பைலாவி என்ன தெரியுமா, ஸ்ரீலங்கால இப்ப ஓதி கொடுக்கிறதே இல்லை. அதெல்லாம் வச்சுட்டு சும்மா அந்த நோமலா லேசா பாடத்தை நடத்தி கொண்டு போவாங்க. ஒரு ஹதீஸ எல்லோரும் பார்க்கிறது ஒரு விதம், அவர் பார்க்கிறது வேறொரு விதம். சும்மா அக்காவணி இட்டு கட்டி சொல்றதல்ல, ஆராய்ச்சி செய்வார், தேடுவார். அதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அவர்கிட்ட நான் கண்ட அதிசயம் ஒன்று என்ன தெரியுமா, சுபஹானல்லாஹ், தமிழுக்கு தமிழ் அகராதி வச்சிருப்பார் அவர். சில டைம்ல அவருக்கு பேச ஆரம்பிச்சுட்டு போவாரு, எங்களுக்கு புரியாது அது என்னன்னு. அப்படி ஒரு பண்டிதர், படித்தவர் அவர். இப்ப எனக்கிட்ட வந்து கொண்டு உங்களுக்கு மார்க்க அறிவை சொல்லி தந்தது யார் என்று கேட்கும் போது அவர் கலந்தர் மஸ்தான் என்று சொல்லும் போது, நல்ல ஒரு உஸ்தாதே அவரு. அடுத்த உஸ்தாது யாருண்டா, நான் சையது அப்துல் ரஹ்மான் தங்கள் இப்ப முதிரா இருக்கக்கூடியவர், அவருமே இந்த உஸ்தாது தான். அவரா மாஷா அல்லாஹ் பேணுதலான ஒரு சையது, ஒரு அஹ்லுல் பைத். இப்ப பாருங்க, மார்க்கத்தை நீங்க விளங்கிக் கொள்வதற்கு மார்க்கத்தை படித்து தந்த ஆசிரியர் யார்? இப்ப அவர் என்ன செய்வாரு, SS கலந்தர் மஸ்தான் அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத் என்று இந்த சங்கிலி தொடர் எங்க போகும் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகும். யார் வரைக்கும் போகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரைக்கும் போகும். அப்ப என்னுடைய உஸ்தாது, அவருடைய உஸ்தாது, அவருடைய உஸ்தாத் என்று யார் வர? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகும். இதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பசுந்தா சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. நல்லா கவனிங்க, ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, தெளிவா கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லா கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் உங்களுக்கு ரெண்டை விட்டுட்டு போறேன்.
இந்த ரெண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்க வழி தவற மாட்டீங்க. முதலாவது குர்ஆனை நான் விட்டுட்டு போறேன், இரண்டாவது என் குடும்பத்தை நான் விட்டுட்டு போறேன். இந்த ரெண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்க வழி தவற மாட்டீங்கன்னாங்கல்ல. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்ப குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற தேவையில்லையா? குர்ஆனையும் ஹதீஸையும் அஹ்லுல் பைத்துகள் சொல்லித்தரும் வழிகாட்டலில் பின்பற்றுங்கள். குர்ஆன் ஒன்றுதான், ஹதீஸும் ஒன்றுதான். குர்ஆனை சொன்னது அல்லாஹ், ஹதீஸை சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டை வச்சுக்கொண்டு ஏண்டா 73 கூட்டமா பிரிஞ்சாங்க? அதுல பிரச்சனை இல்ல, குர்ஆன்ல பிரச்சனையும் இல்ல, ஹதீஸ்ல பிரச்சனையும் இல்ல, சொல்லி தந்த ஆசிரியர்களில் தான் பிரச்சனை இருக்கிறது. அதனாலதான் உங்களோட உஸ்தாதுமாரு உங்களுக்கு வழிகாட்டினவங்க நல்லவங்களாக இருந்தா உங்களை நல்ல ரூட்ல கூட்டு போவாங்க, கெட்டவங்களாக இருந்தா உங்களை கெட்ட ரூட்ல கூட்டு போவாங்க. இப்ப நல்லா விளங்கிக்கோங்க, சங்கிலி தொடர் என்பது ஹதீஸுக்கு இருப்பது போல, சங்கிலி தொடர் என்பது எல்லா கலைகளுக்கும் இருப்பது போல தஸவ்வுஃபுக்கும் ஒரு சங்கிலி தொடர் இருக்கிறது. அதுக்கு சொல்லுவாங்க அஸ்ஸில்சிலத்து ஸஹபியான்னு சொல்லுவாங்க, சில்சிலத்துல் இஸ்னாத்னு சொல்லுவாங்க, சில்சிலத்து சனத்னு சொல்லுவாங்க. இது எங்க போகும் தெரியுமா? இது எங்க போகும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு ஃபிக்ஹ படிச்சு கொடுத்து, தஃப்சீர படிச்சு கொடுத்து, எல்லாம் படிச்சு கொடுத்து அவனை தர்பியத்து பண்ண பழக்கு. இப்படி தொழு, இப்படி உட்காரு, இப்படி போ, இப்படி வாண்டு அவனை ஃபுல்லா கவனித்து அந்த சங்கிலி தொடர் எங்க தெரியுமா போகும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகும், அல்லது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகும். இதுதாங்க உலகத்தில தரீகத்துகளுக்கு அல்லாஹ் தந்த வாக்கியம் என்ன தெரியுமா? எங்களுக்கு இந்த நடுவுல ஒருத்தன் முளைச்சி வந்தவன், இடையில முளைச்சி மார்க்கம் பேசினவன் எங்கட உஸ்தாதுமார்கள் அல்ல. திடீரென்று ஒருத்தன் கிளம்பி வந்தான், திடீரென்று தலையில ஒன்றை போட்டான், அப்படி பேச்சு இப்படி பேச்சன்னு அடிச்சு தட்டினான். கொஞ்ச நாளை பார்த்தா ஆளக்காணும், கொஞ்ச நாள் பார்த்தா ஆளக்காரம். ஏன்னா தலையில ஒன்று போட்டு நான் அவரைத்தானே பெரிய என்ன முன்மாதிரி மாதிரி நான் நினைச்சு கொண்டிருந்த முன்மாதிரியை காணல. ஏண்டா இந்த காலத்தில் உள்ளவர்கள் தாங்களும் என்ன செய்யறாங்க? நடுவில் இடையில ஒத்தர அங்க ஒத்தர இங்க ஒத்தர புடிச்சு தன்னுடைய உஸ்தாதுமார்களாக நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் சில்சிலாக்கள் சனதுடைய தொடர்கள் இல்ல. தரீகத்துடைய, அது காதிரியாவாக இருந்தாலும் ஷாதுலியாவாக இருந்தாலும் நக்ஷபந்தியா ரிஃபாயியா எந்த தரீகத்தாக இருந்தாலும் அந்த தரீகத்துக்கென்று ஒரு சங்கிலி தொடர் இருக்கிறது. உடையாத சங்கிலி தொடர், பிரியாத சங்கிலி தொடர், நல்ல மனிதர்களை கொண்டுள்ள சங்கிலி தொடர். அது யார் வரை கொண்டு போய் சேர்க்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும். ஷாதுலியா தரீகாவுல நான் ஒரு ஹலீஃபான்றதுனால ஷாதுலியால இருந்து ஒரு சங்கிலி ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். ஷாதுலி நாயகத்துடைய முதலாவது ஹலீஃபா யாரு தெரியுமா? அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா. இந்த அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 3 மாணவர்கள். ஒன்று யாரு தெரியுமா? இப்னு அத்தாஇல்லா. இப்னு அத்தாஇல்லாஹி சிக்கந்தரி. அடுத்தது யாரு தெரியுமா? யாக்கூத்துல் அரிஷ். அடுத்தது யாரு தெரியுமா? புர்தாவை எழுதின பூசரி இமாம். 3ம் அபுல் அப்பாசுல் முர்சி நாயகத்துடைய மாணவர்கள், விசேஷமான மாணவர்கள். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு நாள் அபுல் அப்பாசுல் முர்சி நாயகம் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த 3 பேரும் வாராங்க, வந்து சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு துவா செய்யுங்களே. அபுல் அப்பாசுல் முர்சி நாயகம் கேட்டாங்க, ஈஜிப்ட்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பூசரி இமாம் என்ன தெரியுமா கேட்டாங்க? நான் ரசூலுல்லாஹ்வை புகழணும். எப்படி புகழணும் தெரியுமா? என்னை போல் ஒருவர் இதற்கு முன்னாலும் புகழ்ந்திருக்க கூடாது, என்னை போல் ஒருவர் மறுமை நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் புகழக்கூடாது. அப்படியே நடக்கட்டும் யா அல்லாஹ், அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுன்னாங்க. அதனாலதான் புருதாவை போல் ஒன்றுமில்லைன்னு இன்னைக்கு புருதாவை போல ஒன்றுமில்லைன்னா அபுல் அப்பாசுல் முர்சி நாயகம் கேட்ட துவா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வை புகழ எத்தனையோ காவியங்கள் பைத்துகள் இருக்கிறது, புருதாவை போல ஒன்றுமில்லை. புருதாவுடைய விரிவுரைகள்
ஷரகுகள் மட்டும் 119. அவங்க சொன்னாங்க. பக்கத்தில் இன்னும் ஒருத்தர் இருந்தாரு, யாக்கூத்துல் அரிஷ். யாக்கூத்துல் அரிஷ் என்ன தெரியுமா? அவரு பேரே அப்படி வந்தா, அவரோட பேரு வேற. அவரோட பேரு எப்படி வந்தன்னு சொன்னா, அரிசில ஒரு சிம்மாசனம் இருந்தா அந்த சிம்மாசனத்துல பின் சைட்ல அந்த காலத்துல மன்னர்கள் ஒரு மாணிக்கம் வைப்பாங்களாம். சேர பார்க்க மாட்டாங்களாம், அந்த மாணிக்கத்தை தான் பார்ப்பாங்களாம். ஒரு அரசுடைய மாணிக்கம் தான் இவர் அண்டது போல ஆள் உள்ளால். இவர் என்ன தெரியுமா கேட்டாங்க? கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, நான் உங்களை மாதிரி வரணும். யார் மாதிரி வரணும்? அபுல் அப்பாசுல் முர்சி நாயகத்துல சொல்றாங்க, நான் உங்களை மாதிரி வரணும். அப்படியா? அப்படியே ஆகட்டும் சொல்லி போட்டு அவங்க அப்படியே ஆனாங்க. மட்டுமல்லாது அபுல் அப்பாசுல் முர்சி நாயகத்துடைய அடுத்த ஹலீஃபா யாக்கூத்துல் அரிஷ் ரலியல்லாஹு தஆலா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அபுல் ஹசன் சாதுலி இமாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மகள் இருந்த மாணவர்கள்ல நல்ல மாணவரை ஹலீஃபாவாக நியமிக்கிற மாதிரி மகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க தன்னுடைய அன்பு மகளார யாரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. சாதுலி நாயகம் என்ன செஞ்சாங்க? இதே தன்னுடைய மகளை அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அபுல் அப்பாசுல் முர்சி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மகளை யாக்கூத்துல் அரிஷுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. வரலாறு நாங்க பார்க்கணும், சரியா? இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தரீகத்துடைய இந்த சில்சிலா சங்கிலி தொடர் என்பது சும்மா லப்பாய் சிப்பாய் அங்கலிங்கள புறக்கி 4 சர்டிபிகேட் PhD வச்சிருக்கிறாரு, BA வச்சிருக்கிறாரு, MA வச்சிருக்கிறாரு என்பதற்காக வேண்டியெல்லாம் இந்த சில்சிலாவை கொடுக்கல, ஹலீஃபாவாக நியமிக்கல. இதில் ஹலீஃபாவாக அல்லது பிரதிநிதிகளாக இந்த சங்கிலி தொடராக மஷாயிஹ்மார்கள், ஹலீஃபாண்டா இப்ப சாதுலியால ஹலீஃபா அண்டிக்கிற, காதிரியால ஹலீஃபா அண்டிக்க, முகத்தம் அண்டிக்க, அதெல்லாம் நான் சொல்றது. மஷாயிஹ்மார்களாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் சாதாரண ஆட்களும் அல்ல, கெட்டவர்களும் அல்ல, மோசமானவர்களும் அல்ல, தஹபவர்கள், தங்கங்கள். இந்த தங்கங்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வர அழகாக நம்ம கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனாலதான் உலகத்துல எந்த தரீகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீங்க காதுரியாவா ஷாதுலியாவா, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு சங்கிலி தொடர் இருக்கிறது. ஏண்ட ஷேக் இவரு, அவருடைய ஷேக் அவரு, அவருடைய ஷேக் இவரு. என்னுடைய சங்கிலி தொடர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகும். தரீகத்தில் இல்லாத யாருக்கும் இந்த சங்கிலி தொடர் இல்லை. சங்கிலி தொடர் யாருக்குமே இல்லை. அல்லாஹு தஆலா இந்த தரீகத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை செல்லும் ஒரு சங்கிலி தொடரையும், அந்த சங்கிலி தொடரை பாதுகாக்கும் திக்ர்களையும் ஔராதுகளையும் கொடுத்து, சும்மா இல்ல, சரியாக அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரைக்கும் போய் சேரக்கூடியதாக அதை ஆக்கி வச்சிருக்கிறான். இன்னும் ஒன்றையும் சொல்லணும், இந்த காலத்துல எல்லாம் ஃபேக் ஈக்கிற மாதிரி இப்ப சங்கிலி தொடரை செய்யறாங்க. இப்ப செஞ்சு நானும் ஒரு ஷேக், அதையும் சொல்லணுமே. ஃபேக் ஃபேக் ஐடி, ஃபேக் டிக்கெட், ஃபேக் பாஸ்போர்ட் மாதிரி ஃபேக் ஷேக் இல்லையா? பச்சை பொய். அந்த ஷேக் இவன் பார்த்ததும் இல்ல. சில பேர் எப்படின்னா பிளான் பண்ணி கொடுக்கிறது. இதுல வந்து இடையில ஒண்ணு பேரை போட்டுக்கோ. இப்போ உதாரணமா எங்கள்கிட்ட கொண்டு வந்து இப்படி ஒரு பெரிய பட்டோலையை தந்து, இதுதான் என் சில்சிலா அண்டா, நீங்க என்ன தேடவா போறத? நான் கேட்கிறேன், நீ என்ன தேடலுமா ஒழு தேடலுமா? இவருடைய ஷேக் முகமது இப்ராஹிம், அவருடைய பேர் முகமது காசி, அவருடைய பேரு முகமது இஸ்மாயில். யார் ராணி ஷேக்கு? இதாலதான் நிறைய தரீகத்துகளும் குறையும் வந்தது. போலிகளை கொண்டு வந்து உள்ள நுழைச்சி ஹக்குக்கு கெட்ட பேரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதை நாங்க தான் சொல்லுவோம், வேற யாரும் சொல்றது வரமாட்டாங்க. அது வேற யாரும் சொல்லினா நீங்க அவனை வஹாபி வஹாபின்னு ஏசி தள்ளுவீங்க. இதை நான் தான் சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவாங்க வஹாபின்னு கடைசியில. அதையும் சொல்லி போட்டான். கிட்டத்துல
நானும் வேற கொள்கையாம். நானும் அல்லாஹ் அக்பர். நானும் அப்படி சுன்னத்துல் ஜமாத்தே, நானும் ஒரு தரீக்கத்துல பின்பற்றி போறவனே, இல்ல நானும் வேற கொள்கையாம். அல்லாஹ் என்ன கொள்கைன்னு விளங்கி இது புதுசு புதுசு கொள்கை எல்லாம் உருவாகுது. யாராவது நல்லா விளங்கிக்கோங்க, இந்த புனிதமான தரீக்கத்துடைய சங்கிலி தொடரில் பொய்யாக ஏதாவது ஒன்றை நுழைச்சி இட்டு கட்டி ஒரு சங்கிலி தொடரை கொண்டு வந்து காட்டினால் அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அவர் எல்லா மஷாயிஹ்மார் இடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அவரை. புனிதமானதுக்குள்ள நல்ல கோல்டு கடைக்குள்ள முடிச்சிடுறேன். டைம் ஆயிட்டு, மேல இந்த சிக்னல் வந்தாச்சு, கீழே இந்த வந்தாச்சு, முடிச்சிடுவோம். நல்ல எல்லாம் 24 கேரட் தங்கம், எல்லாம் 24, எல்லாத்துக்குள்ளே நல்ல காப்பெல்லாம் வச்சிக்கிறதுக்குள்ள இன்டேஷன் ஒன்றை கொண்டு வச்சிக்கிறேன். அத நான் தெரியாம போயிட்டு நான் சுரண்டி பார்க்கல, நான் எடுத்து கையில போட்டுக்கொண்டு வந்தேன். அத ஒரு நாள் எனக்கு விற்க தேவைப்பட்டு போய் பார்த்தா அவன் சுரண்டி பார்த்தா இது பொய்யே. அத மாதிரிதான் நல்ல சில்சிலா தொடர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அந்த சில்சிலா தொடருக்குள்ள தேக்கான ஒரு சில்சிலா தொடரை கொண்டு வந்தா 24 கேரட் தங்கம் விற்கும் இடத்துல இந்த என்னது இம்டேஷன் காப்ப வித்த மாதிரிதான். இந்த சங்கிலி தொடரில இந்த பொய்யான செய்திகளை நுழைய வச்சு தானும் ஒரு ஷேகண்டு காட்டிக்கொள்ளணும் மன்றத்துக்காக வேண்டி யாராவது அப்படி செய்யறதாக இருந்தால் தயவு செய்து நீங்க காதிரியாண்டோ ஷாதுலியாண்டோ அல்லது நக்ஷபந்தியாண்டோ ரிஃபாயியாண்டோ சொல்ல வேணாம். நான் அதுக்கு ஒரு பேரு சொல்லி தரேன். காதிபியாண்டு வேணுமெண்டா வச்சுக்கோங்க. காதிபியாண்டா பொய் கூட்டம் அர்த்தம். ஏன்னா எங்கட தரீக்கத்துகளுக்கு குறை வைக்க வரவானோம். ஏற்கனவே தரீக்கத்தை என்றாலே ஒரு கூட்டத்துக்கு அவனுக்கு அதை காட்டும் போது அந்த பேய்க்கு புகையடிக்கிற மாதிரி குழம்புறான். அப்படி இருக்கும்போது இந்த ஃபேக்குகள் எல்லாம் கொண்டு போட்டு அதால உண்மையான நல்ல வழிக்கு பங்கங்களை கேவலங்களை ஏற்படுத்தவானோம். சமீபத்தில் ஒருத்தர் போட்டு இருக்கிறாரு, இந்த யாருடைய ஒரு பயானை எடுத்து அந்த பயான்ல இருந்து ஒரு துண்டை போட்டு சூபியாக்களுடைய அகீதாவை பாருங்கள், இதுதான் சூபி கொள்கையாம். அடே முதலாவது சூபிசம் என்பது கொள்கையே அல்ல. முதலாவது சூபிசம் என்பது கொள்கையே அல்ல. சூபிசம் என்பது தசவுடைய வழி, தஸ்கியாவுடைய வழி, உள்ளத்தை சுத்தமாக்கும் வழி. எல்லா சூபிகளும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ தான் அகீதாவுல. இது தெரியா? எப்படி எழுதுறாங்க? சூபியாக்களுடைய கொள்கையை பாருங்கள். அடே சூபிசம் என்பது கொள்கையே அல்ல. முதலாவது ஒருத்தன் ஷாபி மதுஹபில் இருக்கிறான், ஷாபி மதுஹபுடைய கொள்கையை பாருங்கள் என்று யாரோ சொல்ற, அது ஃபிக்ஹ். அது ஃபிக்ஹ். தஸவ்வுஃப் என்றது என்ன தெரியுமா? அகீதா அல்லது அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சுத்தமாக்குறதற்காக, ஒரு மனிதனை நல்ல வழியில கொண்டு போறதற்காக, அவன் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு வந்ததுதான் தஸவ்வுஃப். அதிலே ஒரு செய்தி இருக்குது. என்னன்னு கேட்டால், சூபிசம் என்ற பேரில ஒருத்தன் வந்து தஸவ்வுஃப் என்ற வழியை காட்டும் போது ஒரு மனிதன் வந்து கொண்டு ஷரியஅத்துக்கு முரணாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மார்க்கத்துக்கு முரணாக நான் ஒரு சூஃபி, நானும் தஸவ்வுஃப் பேசுறாள் தான் என்று சொல்லிக்கொண்டு ஷரியஅத்துக்கு முரணாக நடப்பதாக இருந்தால் அது தூக்கி எறியப்பட வேண்டும். லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். படைச்ச ரப்புக்கு மாற்றமாக எந்த ஒரு மனிதனுக்கும் அடிபணிய கூடாது. அது உம்மா அப்பா இருந்தாலும் தான், யாரா இருந்தாலும் தான். ஒருத்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லித்தாரன், என்னுடைய ஞானத்தில் தோன்றியது இது, நாளையில இருந்து நீ சாராயம் குடி என்று ஒருத்தன் சொன்னா கேட்கலுமா? அடே அல்லாஹ் ரசூலுக்கு மாட்டமே. கௌதுல்லாஹி முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு பாலை வனத்துல நடந்து போகும்போது தாகம் தாகம் என்று தாகித்து தண்ணியே இல்லாம இருக்கும் போது ஒருத்தர் தங்க பாத்திரத்துல கொண்டு வந்து தண்ணியை கொடுத்த கௌதுநாயகம் என்ன சொன்னாங்க? தங்கம் ஆண்களுக்கு ஹராம்.
அதுதான் ஒத்தரும் பாக்கி இல்லை இந்த இடத்துல. பேசாம குடிச்சிட்டு போயிருவோம், சரியான தாவமே. தங்கம் ஆண்களுக்கு ஹராம். மௌது நாயகம் அந்த இடத்துல ஷரீஅத்தை தான் பேணினாங்க. உடனே இப்லீஸ் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் வந்தது இப்லீஸ் தான் நான் வந்தேன். இந்த நேரத்திலாவது உங்களை ஷரீஅத்துக்கு மாத்தமாக ஈடுபடுத்தலாம் என்று நினைச்சேன். ஆனா முடியல, உங்களை கெடுக்க முடியாது. இன்னும் ஒரு நாள் மௌது நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதே போல பாலைவனத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம், முஹியத்தீனே. ஒரு சத்தம் அவங்களோட வரலாற்று கிதாபில் எடுத்து பாருங்க. முஹியத்தீனே, இனிமேல் உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹராம் எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிட்டான். சொன்னதோட மண்ணை தூக்கி அடிச்சாங்க. போய் இப்லீஸே போடுறா ஷைத்தான். அப்பாடா, எனக்கண்டா வஹி வந்துட்டு இனிமேல் ஹராம் எல்லாம் எனக்கு ஹலால் ஓதுராய முடிவெடுத்தாங்களா? இந்த மார்க்கம் எந்த வழி வந்தாலும், எந்த தஸவ்வுடைய வழி வந்தாலும் ஷரீஅத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை தூக்கி எறிய வேண்டியது எங்கட கடமை. எல்லாத்தையும் அப்படி நாங்க பார்க்காததினாலதான் இன்னைக்கு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது, எவ்வளவு பிழைகள் சொல்லப்படுகிறது, எவ்வளவு தவறுகள் சொல்லப்படுகிறது. எங்களை பகிரங்கமா பேசுறாங்க, பகிரங்கமா குறை சொல்றாங்க. ஏதாவது செஞ்சு போட்டு அந்த வீடியோ மட்டும் அனுப்பி விடுவாங்க. ஹஜ்ரத் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களே, இதுக்கு ஒரு பதில சொல்லுங்களே. ஷரீஅத்துக்கு முரணாக செஞ்சு போட்டு என்ன பதில சொல்ல? எங்க ஆதாரம் காட்ட? செஞ்சது ஷரீஅத்துக்கு முரணண்டா எங்க போய் ஆதாரம் காட்ட? இல்ல நான் இதை அங்க படிச்சேன் இங்க படிச்சேன் யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்லி தந்த. இதுக்குத்தான் எங்கட மஷாயிகமார்கள், தரீகத்துடைய மஷாயிகமார்கள் ஷரீஅத்துக்கு முரணான எந்த ஒன்றையும் உங்களுக்கு வழிகாட்டல. ஏன் தெரியுமா? ஒருத்தருடைய கையை பிடிச்சு ஷைகாக எடுக்கும் போது அந்த சில்சிலா தொடர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரைக்கும் அது போகும் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அது போகும். அதுல எந்த ஒரு பிழையும் வராது, எந்த ஒரு தவறு செய்யக்கூடியவர்களும் இருக்க மாட்டார். வரலாற்றுல பாருங்க, அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஊருக்கு ஒரு ஆள் வந்தாராம். ஒரு பெரிய மனுஷர் வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்க போனாம். எல்லாரும் போனாம். அபு யஸீதுல் பிஸ்தாமி தெரியும் தானே, பெரும் மகானவங்க. அவங்கள்ட்ட சொன்னாம ஒரு பெரிய ஆள் வந்திக்கிறான், வாங்க பார்க்குவோம். பெரிய ஆள், பெரியோரு மஷாயிமார்ல ஒருத்தர் வந்திக்கிறார், வாங்க பார்க்க போவேண்டா. போனவர் சலாம் சொல்லல, திரும்பி வந்தாராம். அபு யஸீதுல் பிஸ்தாமி, என்னங்க கஷ்டப்பட்டு போனீங்க, போனவர் திரும்பி வந்துட்டீங்க? இல்ல நான் போகும்போது அவர் கிபிலாவை முன்னோக்கி துப்பிக் கொண்டிருந்தார். கிபிலாவை முன்னோக்கி துப்பிக் கொண்டிருந்தார். கிபிலாவை முன்னோக்கி துப்புவது ஒழுக்க குறைவானது. ஒழுக்க குறைவாக நடக்கும் ஒருவர் ஷைகாக இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் எங்கட தரீகத்துகள் எங்களுக்கு சொல்லி தந்த பாடங்கள், படிப்பினைகள். ஏன் எங்கட சில்சிலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை செல்லும் சில்சிலா. அதனால நாம இதை புரிஞ்சு தெரிஞ்சு நாம் இருக்கக்கூடிய தரீகத்தில பிடியாக உறுதியாக இருந்து எங்கட மஷாயிகமார்கள் எங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை கொண்டு சேர்க்கும் சில்சிலாவுடைய மஷாயிகமார்கள் என்று ஈமான் கொண்டு நம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அஹ்லுல் பைத்துகளுடைய கரத்தை பிடிச்சா குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு அவங்க நல்ல முறையில எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அந்த வழியில் சென்று சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயா, நல்ல வழிகளில் எங்களை ஆக்கியருள்வாயா, வழி தவறிய வழிகளை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவில் தஸவ்வுஃபுடைய வழிகளில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயா. எந்த வழிகேட்டிலையும் சிக்கிராம, எந்த வழிகேடர்களுடைய வழியிலும் சென்றாம கடைசி வரை எங்களை பாதுகாப்பாயா, எங்களோட பரம்பரையே பாதுகாத்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வழிகேடுகளும் வழிகட்ட கொள்கைகளும் நிறைந்து காலக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ரஹ்மானே, ஈமானை பாதுகாப்பது என்பது உள்ளங்கையிலே நெருப்பு கங்கை வைத்துக் கொண்டிருப்பது போல ஒரு கஷ்டமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரஹ்மானே,
கடைசி வரை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவில் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தியவர் அல் அஜூதுல் ஃபாசியா அரபு கலாசாலையின் அதிபரும் ஹலீஃபத்து சாதுலியா தரீகாவின் ஹலீஃபாவுமாகிய அல்ஹாஜ் மௌலவி அஹ்மது சூஃபி மஹதரி அவர்கள் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை கேட்டு பிரயோஜனம் பெறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அவருக்கு இந்த பள்ளி வாயிலின் சார்பாக பள்ளி நிர்வாகத்தினர்கள் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவு பெறும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.